ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லா க்ரன்ச்சியாக வீட்டிலேயே பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியுங்க. அதுக்கு சில ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் ஃபாலோ பண்ண போதும் சூப்பராக வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா தோல்லாம் சீவிட்டு இப்படி நீட்டு நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண உருளைக்கிழங்கை தண்ணியில் போட்டு நல்லா 2-3 தடவை அலசிட்டு இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடாயிட்டிருக்கு. தண்ணி சூடானதுக்கப்புறம் சோக் பண்ண உருளைக்கிழங்கை அதில் எடுத்து போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா 3 மினிட்ஸ் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். பாயில் பண்ண உருளைக்கிழங்கை நல்லா இப்படி டவலில் போட்டு பேட்ரை பண்ணிக்கோங்க. பேட்ரை பண்ணதுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு பவுலில் போட்டு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் பவுடர், அரிசி மாவு சேர்த்து நல்லா இப்படி மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சூடாயிட்டிருக்கு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு மேரினேட் பண்ண உருளைக்கிழங்கை இப்படி ஒவ்வொன்றா சேர்த்து இந்தளவுக்கு 60% குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது உருளைக்கிழங்கை திரும்பவும் சேர்த்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி நல்லா இப்படி கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக வர மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்படி ப்ளைனாக தான் பிடிக்குன்னா அப்படியே சாப்பிட்லாம். இல்லைன்னா நான் ஒரு கப்பில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் காரம், கொஞ்சமாக சாட் மசாலா, மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா மேலே தூவிட்டு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.